அது ஒரு நிலா காலம். ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதின ஒரு காதல் தொடர்கதை. இந்த கதையோட அடுத்த பகுதி இப்ப கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 8, அத்தியாயம் 11. ரெங்கராஜனின் திடீர் மரணம் மிக ஆழத்தில் சுகந்தாவின் மனநிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏதோ ஒரு பயம் கலந்த சோகம் அவளுக்குள் கனமாகவே படிந்துவிட்டது. மனித வாழ்க்கையே பெரும் வேதனை மிக்கதாக அவளுக்கு தெரிந்தது. ஒரு ஆன்ம களைப்புக்கு உள்ளாகி போய்விட்ட அசாதாரணமான மௌனம் பல சமயங்களில் அவளின் கண்களில் உறைந்து போயிருந்தது. அதிலும் அவள் குடியிருந்த வீட்டின் மாடியில் குடியிருந்தவருடைய பெண் கீதா ஒரு பையனுடன் சமீபத்தில் ஓடிப்போன போது அந்த குடும்பத்தில் எழுந்த மன குமுறல்களையும் உணர்ச்சி நெரிசல்களையும் பார்த்து சுகந்தாவுக்கு மிகப்பெரிய மன நடுக்கம் வந்துவிட்டது. கீதா வீட்ல அவ அப்பா அம்மா படுற பாட்டை பார்த்து எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ராம்ஜி. ரைட் ரைட், புரியுது எனக்கு. ஒரு நாளைக்கு நாமும் இப்படித்தானே ஒருத்தனோட ஓடி போக போறோம். நம்ம அம்மா அப்பாவும் இப்படித்தானே அன்னைக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சிட்ட. பயம் வந்துருச்சு அதானே? அதுக்காக நான் பயப்படல ராம்ஜி. என் அக்கா தங்கைய நினைச்சாதான் மனசை என்னவோ பண்ணுது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லு, அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு ஓடிடுவோம். வெகு நாட்கள் கழித்து என் சுகந்தா அன்றைக்கு என்னை கிள்ளினாள். இந்த பெண்மைக்கே உரிய காதல் கிள்ளல் எல்லாம் சரிதான். தன் பெண் அவயங்களை ஓர் ஆடவனுடன் பரிவர்த்தனைப்படுத்திக் கொள்கிற இயல்பான அந்தரங்க இம்சையில் சுகந்தா ரகசியமாக உடல் இழைத்து கொண்டிருந்தாள் என்பதெல்லாம் இரங்கத்தக்க உண்மைதான். ஆனால் இந்த ஆனாலில்தான் நிச்சயமான பாதுகாப்புக்குரியதாக சுகந்தாவின் மனதில் வரித்து வைத்திருந்தது. இங்கே ஓர் உண்மையை ஒப்புக்கொள்வதில் எனக்கு வெட்கமில்லை. மாம்பழம் சரோஜினி தெருவில் ஒரு வீட்டின் மாடியில் இருந்த என்னுடைய அறைக்கு நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சுகந்தாவை அழைத்திருக்கிறேன். சென்னையில் அந்த பெரிய தனி அறைதான் என்னுடைய வீடு. அது சுகந்தாவால் பார்வையிடப்பட வேண்டும் என்று நான் மிகவும் நியாயமாகவே ஆசைப்பட்டேன். வெட்கமே இல்லாமல் தான் இன்றும் இதை சுகந்தாவிடம் கேட்டேன். அவள்தான் பதிலே சொல்லாமல் வெட்கப்பட்டு கொண்டே இருந்தாள். கொஞ்சம் கூட தயவு காட்டாமல் என் அறைக்கு வர மறுத்தே விட்டாள். ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல பாரு என்றேன். சின்ன ஆசை அப்புறம் பெரிய ஆசையில கொண்டு போய் விட்டுடும். வேணவே வேணாம் என்றாள் அவள். உண்மையில் அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நான் மிகவும் மனம் நொந்து போய் விட்டதை உணர்ந்து எனக்கு ஒரு சலுகை போல ஓர் ஐடியா சொன்னாள் சுகந்தா. சரி, போனா போறது, ரொம்பதான் ஆசைப்படுறேன். அதனால ஒரே ஒரு தடவை உங்க ரூமுக்கு வரேன். ஆனா தனியா வரமாட்டேன். ஜானகியும் நானும் சேர்ந்து வரோம். என்னமோ ஒரு சின்ன குழந்தையை சமாதானம் செய்வது போலத்தான் என்னை சமாதானம் செய்தாள். ஆனால் எனக்குத்தான் ஒரே கடுப்பு. அப்ப இப்படி செய்யலாம் சுகந்தா. எப்படி? வீணா நீயே சிரமப்படுற. பேசாம ஜானகிய மட்டும் என் ரூமுக்கு அனுப்பு, போதும். கோபத்தில் சுகந்தாவின் முகம் சிவந்து விட்டது. ரொம்ப அசிங்கமா பேசுறீள் ராம்ஜி. ஜானகி கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தாயானவ. சாரி சாரி என்று சுகந்தாவிடம் பல தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். கல்யாணம் ஆனவளை கூப்பிட்டாலும் தப்பு, கல்யாணம் ஆகாதவளை கூப்பிட்டாலும் தப்பு. அப்படியானால் யாரைத்தான் கூப்பிடுவது? அப்ப வேற யாரையாவது கூப்பிட வேண்டியதுதான், எரிச்சலுடன் சொன்னேன். அது உங்க இஷ்டம் என்றாள் அவள். ஆனால் எனக்கு யார் மீதும் இஷ்டம் வரவில்லை. ஒரு சின்ன வைராக்கியம் கூட அன்றைக்கு எனக்குள் வந்துவிட்டது. தொட்டால் இனி சுகந்தாவை தான் தொடுவது. அவளை தவிர வேறு எவளையும் மனதால் கூட தொடுவதில்லை. இது சத்தியம். சுகந்தாவின் உச்சந்தலையில் அடித்து நான் செய்த இந்த சத்தியம் பொய்க்கவே இல்லை. அவளை தவிர்த்து அதன் பின் எந்த பெண்ணையும் நான் என்னுடைய மனதால் கூட தொடவில்லை. என் சுகந்தாவுக்கு நான் கொடுத்த பெரிய கௌரவம் இதுதான். இச்சமயத்தில் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்தது. அநேகமாக மாதத்தில் பல இரவுகள் நான் செயின்ட் தாமஸ் மவுண்டில் ரோஸ்மேரியின் வீட்டில் அவளை பார்க்கச் சென்றேன். 2 நாட்களில் கிண்டியில் ரோஸ்மேரிக்கு 300 ரூபாய் சம்பளத்தில் ஒரு பென்சில் ஃபேக்டரியில் வேலை வாங்கி தந்தேனே, அது கூட பெரிய விஷயம் இல்லை. அவளுக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தந்ததும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை.
அவளுக்கு ஒரு கேமி ரிஸ்ட் வாட்ச், அவளுக்கு ஒரு கேமரா, லாரன்ஸ் அண்ட் மேயோவில் அவளுக்கு சன் கிளாஸ், அவளுக்கு ஒரு ஆடும் நாற்காலி, அவளுக்கு நெயில் பாலிஷ், அவளுக்கு லிப்ஸ்டிக், சாக்ஸ், கர்ச்சீப், கோயாஷ் சோப், ஒடிகோலன், ஷாம்பு, இப்படி அவள் எது கேட்டாலும் நான் வாங்கி வாங்கி தந்ததெல்லாம் ரோஸ்மேரிக்கு மிக மிக பெரிய விஷயமாகிவிட்டது. அவளுக்கு நான் ஒரு அதிசய உலகத்தையே திறந்து காட்டியிருப்பது போன்ற ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. கொஞ்சம் கூட பொய்யே இல்லாமல் எனக்கு அவள் புதல்வியாகத்தான் இருந்தாள். ஆனால் அவளுடைய எந்த ஒரு சிறு விருப்பத்திற்கும் மறுப்பே தெரிவிக்காத என் தீவிரமான அன்பு ரோஸ்மேரியின் மிக மென்மையான இருதயத்தை மழையாக நனையச் செய்து விட்டது. மழை பெய்துவிட்டால் நல்ல பயிர் விளைந்து விடாதா? விளைந்து விட்டது. இதோ அந்த படிமம். இரவு 9 மணி இருக்கும். வழக்கம் போல ஷீலியா வீட்டில் இல்லை. நானும் ரோசியும் பேசிக் கொண்டிருந்தோம். பாஸ், எங்க ஆபீஸ்ல ஒரு அழகான மாமி இருக்கு. அந்த மாமி எனக்கு அலைஸ்னு பேர் வச்சிருக்கு. ரொம்ப டாப்பா தான் பேர் வச்சிருக்கு மாமி. கண்டிப்பா அந்த மாமியும் டாப்பா தான் இருப்பா, இல்ல? யூ ஆர் கரெக்ட் பாஸ். அந்த மாமி தினமும் எனக்கு ஒரு பேர் வைக்குது. இன்னைக்கு என்ன பேர் வச்சா அந்த மாமி? சிறிது யோசித்தாள் ரோஸ்மேரி. இன்னைக்கு லிட்டில் நெல்னு கூப்பிட்டா. அடி சக்க, கனஜோரா பேர் வைக்கிறாளே மாமி. அவளை கொஞ்சம் நான் பார்த்தா தேவலையே. அப்ப வரைய எங்க ஆபீஸுக்கு பாஸ், அந்த மாமிய காட்டுறேன். வேணாம் தாயி, வேணாம். ஒரு மாமி கிட்ட நான் படுற பாடே தாங்க முடியாம இருக்கு. சுகந்தாவை சொல்றியா? எஸ், சுகந்தா ரொம்ப டாப்பா இருப்பா. நீ லிட்டில் நெல்னா எங்க சுகந்தா கிரேட் நெல். லிட்டில் நெல்ங்கிறது தட் ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் தானே பாஸ்? ஞாபகம் இருக்க உனக்கு அந்த ஸ்டோரி? சின்ன வயசுல மம்மி சொல்லி இருக்கு. இப்ப மறந்து போச்சு. நீ அந்த ஸ்டோரி சொல்லு பாஸ். எனக்கு மறந்து போச்சுமா. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணுமா? என்ன நீ பெரிய பேஜார் எல்லாம் பண்ற? நிஜமாவே அந்த கதை மறந்து போச்சுமா எனக்கு. நீ சொன்னாதான். சொல்லாட்ட என்ன செய்வ? உன் பேண்ட கழட்டி விட்டுடுவேன். பாத்தியா, உங்க அக்கா டைப்ல பேச ஆரம்பிச்சிருக்க. இனிமே உன்னை இந்த வீட்டுல விட்டு வைக்க கூடாது. கம்ப்ளீட்டாவே உன்னை அவ கெடுத்து அவ மாதிரி ஆக்கிடுவா. உன்னை இனிமே ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு தான் மறு வேலை பார்க்க போறேன். ரோஸ்மேரி பயத்துடன் என்னை பார்த்து விழித்தாள். பிளீஸ் என்ன மன்னிச்சிரு பாஸ். உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா நீ ஷீலியா மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, தெரியுமா? தெரியுது பாஸ். சரி, படுத்து தூங்கு. தூக்கம் வரலையே? அப்ப எந்திரிச்சு போய் கழுத மேய். நீ மேய். ரொம்ப கொழுப்பு வந்துருச்சு உனக்கு. தட் ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் கதை சொல்லு. இரு, அந்த கதை மறந்து போச்சு. ஆனா அந்த கதை பத்தி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சொல்லட்டுமா? சொல்லு. முதல்ல அந்த நாவல் இங்கிலாந்துல ஒரு வீக்லியில சீரியஸா பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது. சரி, அந்த நாவலோட லாஸ்ட் சாப்டர் பிரிண்ட் ஆன அந்த இஷ்யூ கப்பல்ல அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு. எனக்கும் ஷிப்ல போகணும் போல இருக்கு. உனக்கு ஷிப் பிடிக்குமா பாஸ்? பிடிக்குமான்னு கேட்டுடியே கண்ணம்மா. முடிவே இல்லாம ஒரு கப்பல்ல போயிட்டே இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு வெறியே உண்டு ரோசி. எனக்கு வேற மாதிரி ஆம்பிஷன் பாஸ். நானே ஒரு கப்பலா ஆயிடணும். ஜோரா ஓசன்ல போயிட்டே இருக்கணும். ஜோர். நான் கப்பலா மாறிட்டா நீதான் கப்பல் கேப்டன் என்றாள் அவள். நிஜமாகவே கடல் மத்தியில் ஒரு கப்பலின் மேல் தளத்தில் நின்றார் போலத்தான் இருந்தது எனக்கு. நான் கேப்டன். இந்த ரோஸ்மேரி என்ற உயர்ந்த கப்பலுக்கு நான் கேப்டன். சரி, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அதை சொல்லு. எஸ், அந்த நாவலோட லாஸ்ட் சாப்டர் பிரிண்ட் ஆன அந்த இஷ்யூ ஷிப்ல ஸ்டேட்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஷிப்பு ஹார்பர்ல என்ட்ராக போகுது. ஹார்பர் போர்டுல ஒரே கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கப்பல்ல வர பெரிய பெரிய மனுஷன் ஒவ்வொருத்தனும் தன்னை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அத்தனை கூட்டமும் நிக்குதுன்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள பெருசா பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஷிப் போர்டுல போய் நிக்குது. அவ்வளவுதான். நின்னுகிட்டு இருந்த அத்தனை கூட்டமும் அடிச்சு புடிச்சு அந்த வீக்லி மேகசினை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஓடுது. பாவம், கப்பல்ல வந்த பெரிய மனுஷங்கெல்லாம் வாயில விரல வச்சுக்கிட்டு திருன்னு முழிக்கிறானுங்க. எப்படி? நான் விவரித்த இந்த சம்பவத்தில் ரோஸ்மேரிக்கு எதுவுமே தொடர்பாகவில்லை என்பது தெரிந்தது.
ஆமா, இத எதுக்கு பாஸ் சொல்ற? இதுல ஒரு ஸ்டோரி கூட இல்லையே. ஸ்டோரி இல்லையா? குதிரை முட்டை. அந்த லிட்டில் நெல்லோட ஸ்டோரி அவ்வளவு அருமையான ஸ்டோரிங்கிறதுக்காக தான் இத இவ்வளவு மெனக்கெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இத போய் எதுக்கு சொல்றேன்னு சுத்த மடச்சி மாதிரி கேக்குறியே. நான் திட்டியது ரோஸ்மேரிக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. அவளின் கண்களில் கூட அந்த சந்தோஷம் புதியதொரு சாயலில் பளபளத்தது. என்ன உன்னோட டாக்டர் மாதிரின்னு சொல்றத இனிமே நீ நிறுத்தியறியா பாஸ்? ஏன் என்னாச்சு என் சின்ன கண்ணம்மாவுக்கு? நான் உனக்கு சின்ன கண்ணம்மா தானே பாஸ்? நிச்சயமா, கண்டிப்பா, ம் கண்டிப்பா என்ற வார்த்தையை சொன்ன மறு நிமிஷமே ரோஸ்மேரியின் கண்களில் கண்ட பரவசமும் இன்பமும் அவளின் இருதயத்தை எனக்கு சூரிய உதயமாக காட்டின. மை டியர் கேப்டன், ரோஸ்மேரியின் கண்களை சந்திக்க இயலாமல் என் கண்கள் தாழ்ந்தன. ஐ லவ் யூ பாஸ். நான் அதை கேட்டு தலை குனிந்து விட்டேன். இம்மென்ஸ்லி ஐ லவ் யூ கேப்டன். அவமானத்துடன் நான் ரோஸ்மேரியின் வாயை இறுக மூடிவிட்டேன். பேச முடியாமல் நீ வாயை மூடலாம், பேசுவதற்கு எனக்கு கண்கள் இல்லையா என்பது போல் ரோஸ்மேரியின் கண்கள் காதல் சுடருடன் ஜொலித்தன. ரோஸ்மேரி என்ற கப்பலின் கொடி கம்பத்தில் பறந்துவிட்ட காதல் பட்டு கொடியை இறக்க நான் அவமானத்துடன் பாடுபட்டேன். அவளின் காதலை கேட்டுக்கொண்டிருப்பதே என் மகளின் எதிரில் நான் ஆடையில்லாமல் நிற்பதற்கு ஒப்பானதாகப்பட்டது. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா பாஸ்? அப்படி சொல்வேனானா? சொல்ல முடியுமா என்னால? தென் வாட்? சின்ன கண்ணம்மாவின் இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? எப்படி என் மனம் ஆச்சரியங்களை அவளுக்கு கொச்சைப்பட்டு விடாமல் விளக்குவேன்? நான் பேசாமலேயே இருந்தேன். அவளின் பொன்வர்ண கூந்தலை வருடியபடி அமைதியாகவே அமர்ந்திருந்தேன். உன்னுடைய சுகந்தாவை மட்டும்தான் லவ் பண்ணுவியா கேட்டாள் அவள். அப்படிதான் வச்சுக்கோயேன், நான் பதில் சொன்னேன். சில நிமிடங்களுக்கு ரோஸ்மேரி அமைதியாக இருந்தாள். அப்ப என்ன மன்னிச்சிரு பாஸ். நோனோ, நீதான் என்ன மன்னிச்சிடணும். இது வரைக்கும் நீ கேட்டு நான் சாரின்னு எதுக்குமே சொன்னது கிடையாது. அதனால நீதான் இந்த விஷயத்துல என்ன மன்னிக்கணும். ரோஸ்மேரி பதில் சொல்லாமல் இருந்தாள். அவளின் மௌனம் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கொஞ்சம் நான் இலகுவானேன். ரோஸ்மேரி எழுந்து உட்கார்ந்தாள். கூந்தலை ஒழுங்கு செய்தாள். டசன்ட் மேட்டர் பாஸ். என்ன நீ லவ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. ஆனா நான் உன்னை லவ் பண்ணுவேன். சரியா? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உனக்காக சரி என்றேன். நானும் உனக்காக உன்னை மன்னிக்கிறேன். போதுமா என்று சொன்னாள். போதும். நீ நல்ல பாஸ். கேப்டன் சொல்லு. எங்க டேடி கூட ஆர்மியில கேப்டன் தான் பாஸ். சட்டென என் அறிவில் ஒரு மலர் விழுந்தார் போல் இருந்தது. ஏதோ ஒரு சூட்சும இழையில் மனிதர்கள் சந்திக்கிறார்கள், பிரிகிறார்கள். இவளை சந்தித்தது போலவே ஒரு நாள் நான் பிரிந்தும் விடுவேனோ என்ற சந்தேகம் வந்தது. தகப்பன் இல்லாமல், தாய் இருந்தும் இல்லாமல், அடிப்படை உறவு பலமே அற்று தன்னந்தனியாய் வெறும் அழகான பறவை போல் வாழ்க்கையில் தனிமை கொண்டிருக்கும் ரோஸ்மேரிக்கு சர்வ பொருத்தமும் உள்ள ஓர் ஆண் துணையை அவளுக்கு நான் தான் தேடி அமைத்து தர வேண்டும் என்ற நீதியை எனக்கு புரிய வைக்கத்தான் என்னை அவள் கேப்டன் என்ற சொந்தம் கொண்டாடி இருக்கிறாள் என்ற தாத்பரியம் எனக்கு புரிந்தது. உண்மையில் நான் காலஞ்சென்ற அவளின் தந்தை கேப்டன் அலெக்சாண்டர் சாலமன் அவர்களின் மறு அவதாரம்தான் என அதீத தன்மையுடன் கற்பிதம் செய்து கொண்டு கருணையுடன் ரோஸ்மேரியின் பனை நுங்கு போன்ற நெற்றியில் ஒரு முத்தமிட்டேன். தேங்க்யூ மை டியர் கேப்டன் என்றாள் ரோஸ்மேரி. அத்தியாயம் 12. அன்று தெருமுனையில் திரும்பிய போதே ரோஸ்மேரியின் வீட்டில் இருந்து பியானோ ஒளி பளிங்கு தரையில் கண்ணாடி கோலிகள் உருள்கிற நூதன ஒளியாக காற்றில் கலந்து வந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். பெப்பி ஆரோமெல்லோவின் நொட்டேஷன்ஸ் வரையப்பட்ட அட்டவணையை எதிர்படுத்தி கொண்டு ஷீலியா பியானோ பயின்று கொண்டிருந்தாள். என்ன, இன்னைக்கு நைட் அப்பாயின்மெண்ட் ஒண்ணு இல்லையா? அதிசயமா வீட்டுல இருக்க? நான் கேட்டேன். நீ வந்ததும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் என்றாள் ஷீலியா. ஏன், ஏதாவது அர்ஜென்டா பணம் தேவையா இருக்கா? நோனோ, உன் சின்ன கண்ணம்மாவ
நீ எப்ப கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியணும். திடீர் தாக்குதல் நடத்தினாள் ஷீலியா. ஷீலியாவின் குரலில் தெரிந்த இகழ்ச்சியில் ஏதோ மர்மம் கவிந்திருந்தது. நான் சிறிது தள்ளி நின்ற ரோசியை பார்த்தேன். அந்த முகத்தில் சிறிய கரை படிந்த ஒரு நாணம் இருந்தது. பின்னணி போல பியானோவை உருட்டிக்கொண்டே ஷீலியா சர்வ அலட்சியமாக சொன்ன இந்த விஷயம் முகத்தின் அருகே வெடிகுண்டு வெடித்தாற் போல என்னை தாக்கியது. ஒரு நிமிஷம் ரோஸ்மேரியை பார்த்தேன். கால் பெருவிரலால் தரையை கீறியபடி எதையோ அம்மாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தை போல அப்படியும் இப்படியும் ஆடியபடி நின்றாள். என்ன பாஸ், ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? பியானோவில் இருந்து எழுந்து ஷீலியா என்னை வந்து தொட்டாள். தொடாத என்ன? கோபத்தில் பல்லை கடித்தபடி சொன்னேன். ஷீலியா இன்னமும் அலட்சியமாகவே பார்த்தாள். கையை எடுக்காமலே. இப்ப கையை எடுக்கிறியா இல்லையா? அவள் ஒன்றும் எனக்கு பயப்படுபவளாக தெரியவில்லை. என்னை எதுக்கு இப்ப முறைக்கிற நீ? என் கோபம் சிதறி வெடித்தது. எதுக்கு முறைக்கிறனா? அவ்வளவு நெஞ்சழுத்தமா உனக்கு? பாவி, அந்த பொண்ணு மனசையும் நாசமாக்க துணிஞ்சிட்டியா? அந்த நாச காரியத்தை எங்கிட்டயே வேற நடத்த பாக்குறியா? வேணா ஷீலியா, வேணாம். தயவு செஞ்சு உன்னோட பொறுக்கித்தனத்தை உன்னோட நிறுத்திக்க. அநியாயமா அந்த குழந்தையோட மனச பாழாக்குன உன்னை நான் கொலை செய்யறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன். ஜாக்கிரதை. அவளை யாருன்னு நினைச்சடி? யாருன்னு நினைச்ச? பாஸ், பாரு, என்னை எல்லாம் வாடி போடின்னு பேசுறத நிறுத்திக்க. வாடி போடின்னு பேசுறதுக்கு நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரி இல்ல. ஆமா. ஷீலியாவும் ஆத்திரத்தில் கத்தினாள். ஒரு விபச்சாரியா தெரியறதுக்கு வேலைக்காரியா வாழ்றது எவ்வளவோ உத்தமம். நான் வெடித்தேன். ஷீலியா கராரான குரலில் என்னை எச்சரித்தாள். அதிகமாக பேசாத. வேண்டாம், நான் ரொம்ப பொல்லாதவ. பொல்லாதவளா? நீயா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைக்காத. சல்லி சல்லியா உன்னை கூறு போட்டுடுவேன், கூறு. ஷீலியா அதை கேட்டு கொதித்து விட்டாள். போட வெளியில, இம்மிடியட்டா வெளியே போனி. என் ஆக்ரோஷம் புயல் போல கிளம்பியது. போகாட்டா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேண்டா. மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். விட்டேனா பாரு உன்ன. எவனுக்கு வேணும்னாலும் போன் பண்ணு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. மிக உண்மையாக என்னை எதிர்நோக்க முடியாத பலவீனத்தில் ஷீலியா பாய்ந்து அவளின் கூரிய நகங்களால் என் முகத்தை புராண்டி தாக்கினாள். எனக்கு பதில் சொல்லும் துடிப்பு அடங்கிவிட்டது. அத்தனை உணர்வையும் உறவையும் பாலுணர்வு மையமாக்கி காணும் ஒரு கன்னிகையிடம் பேசி வென்றுவிட தேவையே இல்லை என்பது தெரிந்தது. என் உறவு ரோஸ்மேரியிடம்தான். என் நோக்கம் அந்த குழந்தையின் செம்மையான எதிர்காலம்தான். இந்த நோக்கத்துக்கு மாசு கற்பிக்க மாசு நிறைந்தவர்களுக்கே சாத்தியம். என் முகத்தில் துளித்திருந்த இரத்த துளிகளை கைக்குட்டையால் அவசரப்படாமல் துடைத்தேன். அவள் என்னை திட்டும் திட்டுக்களையும் என் உணர்வுகளில் இருந்து துடைத்துக் கொண்டே, நீ என்ன வேணும்னாலும் திட்டிக்க. அவளுக்காக எந்த திட்டையும் வாங்கிப்பேன். என்ன அவமானம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். வேகமாக நான் ரோஸ்மேரியின் அறைக்குள் போய்விட்டேன். நான் ரோசியை கூப்பிட்டேன். அவள் பயந்து கொண்டே வந்தாள். கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்துட்டு வாமா, மூஞ்சியெல்லாம் எரியுது. அவள் எடுத்துக்கொண்டு வந்தாள். அப்போது அவள் பின்னால் ஒரு சின்ன பூனைக்குட்டி கத்தியவாறு வந்தது. இது ஏதுமா புதுசா இருக்கு? பெட்ரோல்ல தனியா நின்னது பாஸ். பாவமா இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். பால் ஊத்துனியா அதுக்கு? ஊத்துனேன் பாஸ். இப்படி உட்காரு ரோசி. என்னுடைய முகத்துல ரத்தம் தெரியற இடத்துல எல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய தடவி விடு பார்க்கலாம். கவுனை தொடை இடுக்கில் செருகிக் கொண்டு கர்ம சிரத்தையாக சின்ன கண்ணம்மா என் இரத்த காயங்களில் எண்ணெயை தடவினாள். ரொம்ப எரியுதா? அநியாயமா எரியுது. ஷீலியாவ மன்னிச்சிரு பாஸ். அது ரொம்ப லிக்கர் சாப்பிட்டுச்சு. உண்மைய சொல்லு. அவதானே கண்ணா பின்னான்னு உனக்கு எதையோ சொல்லி கொடுத்தா. ரோஸ்மேரி வருத்தத்துடன் தலையசைத்தாள். என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நிறைய பணம் வரும்னு சொல்லிச்சு. படுபாவி, அவ விளங்கவே மாட்டா ரோசி. என்னைக்காவது இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவளுங்க சர்வ நாசமாதான் போவாளுங்க. நீ வேணா பாரு. பெரிய மினிஸ்டருக்கு போன் பண்ணுவாளாம். இவ போன் பண்ற மினிஸ்டர் இவ்வளவு மாதிரி தானே இருப்பான். என்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு. இம்மாரல் பசங்களுக்கு மட்டும் எந்த காலத்திலையும் நான் பயப்பட்டது கிடையாது. அது என்ன படைச்ச கடவுளாவே இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அஞ்சவே மாட்டேன்.
இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் என் அப்பாவோட முதல் வாரிசு. பாஸ், என்ன தடவுனது போதுமா? போதாதுமா, போதாது. காயம் ரொம்ப டீப். என்னாலதான் பாஸ் உனக்கு இந்த கஷ்டம். ச்சே, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஆனா ரோசி, உன் முகத்துக்காக தான் அவளை அப்படியே விட்டுட்டு வந்தேன். இல்ல, அவளோட உடம்பு இன்னைக்கு விரைச்சு போயிருக்கும். அதையெல்லாம் மறந்துரு பாஸ். நான் அப்பவே மறந்தாச்சு. ஆனா ஒன்ன மட்டும் நீ மறந்துடாத. அவகிட்ட நீ கவனமா இரு. இல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியேறிடு. ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்துரு. இவ எதுக்கும் துணிஞ்சவ. உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணிடுவா. பாஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நான் உனக்கு மட்டும் தானா? என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? எல்லார்கிட்டையும் ஷீலி இப்படிதான் சொல்லி வச்சிருக்கு. ஓஹோ, இப்படி டீல் பண்றாளா அவளோட பசங்கள? பரவாயில்ல, அவனுங்கள நல்லா மிஸ்லீடு பண்ணி வச்சிருக்கா. அதான் உன்னை இங்க காப்பாத்துது. ஆனா அது உன்னை மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. என்ன டார்லிங்? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பாஸ். கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போயிட்டு. எப்படியும் இன்னும் 6 மாசத்துல நானும் சுகந்தாவும் கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்புறம் உனக்கும் ஒரு நல்ல பையனா பார்த்து ஆபர்ட்ஸ்பரியில வச்சு உன் கல்யாணத்தையும் நடத்தி ஜோரா ஹனிமூனுக்கு உன்னை உங்க அம்மா இருக்கிற லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறேன். போதுமா? மழையை கண்டதும் விசிறி வாழையாக விரியும் மயில் தோகை போல ரோஸ்மேரியின் கண்களில் ஆனந்த தோகை விரிந்தது. நான் என் மம்மிய பார்த்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு பாஸ். ஏன், என்னாச்சு உங்க மம்மிக்கு? எசகு பிசகாக நான் கேட்டுவிட்டேன். அது பாஸ். ரோஸ்மேரியின் முகமும் குரலும் மாறி போயின. வேணாமா, வேணாம், வேணவே வேணாம். சோக கதைகளே வேண்டாம் எனக்கு. ஹார்ட் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அன்று ரோஸ்மேரியின் அறையிலேயே நான் தூங்கி போனேன். மறுநாள் காலை விடுவதற்கு முன்பாகவே ஷீலியா என்னிடம் நேற்று இரவு நடந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டாள். அதற்காக நான் அவளை மன்னித்து விட்டேன். ஆனால் ரோஸ்மேரியின் அறியாமையை என்னை நோக்கி தவறாக செலுத்த அவள் எடுத்த முயற்சிக்கு மட்டும் ஷீலியாவை நான் மன்னிக்க மறுத்தேன். கரைப்படாத ஒரு சிறுமியின் மனதை பாழ்படுத்த நினைத்தால் அந்த ஒரு பாவமே ஷீலியாவின் வாழ்க்கையை சுட்டு பொசுக்கி விடும் என்று அவளை பலமுறை நான் எச்சரித்தேன். இது அவளுக்கு மட்டுமல்ல, எந்த பெண்ணையுமே தவறாக செலுத்துகிற எவருக்குமே நிர்மூலமே முடிவென்றும் சொல்லி அவளை நான் பயமுறுத்தினேன். ஷீலியா பதில் ஏதும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். மாம்பழம் போய் உடை மாற்றிக்கொண்டு ஆபீஸ் வந்தபோது மணி 11. என் முகத்தில் இருந்த காயங்களை எல்லோரும் கேட்டார்கள். ஒருவரிடம் பூனை பிராண்டி விட்டது என்று சொன்னேன். இன்னொருவரிடம் எலி பிராண்டி விட்டது என்றேன். ஆனால் யாரும் நான் சொன்னதை நம்பியதாக தெரியவில்லை. சார், மிஸ் சுகந்தா 2 தடவை போன் பண்ணாங்க. கண்ணன் தான் சொன்னான். எதுவும் சொன்னாங்களா கண்ணன்? வந்ததும் உங்களை ரிங் பண்ண சொன்னாங்க சார். உடனே நான் ரிங் செய்தேன். வேறு வேலை? குட் மார்னிங் ராம்ஜி. குட் மார்னிங் சுகந்தா. வந்ததும் ரிங் பண்ண சொன்னியா? எதுவும் விசேஷமா? ஆமா, ரொம்ப விசேஷம். எங்க கௌசல்யாவுக்கு மேரேஜ். பளீரென ஒரு கதவு என் எதிரில் திறந்து கொண்டார் போல இருந்தது. கருமேகங்கள் கலைந்து ஆகாயம் தெரிவது போல இருந்தது. எனக்கும் சுகந்தாவுக்கும் மணமேடைக்கு மணக்கால் ஊன்றிவிட்டார் போல இருந்தது. என் உணர்வுகளில் நாதஸ்வரம் ஒலித்தது. வாழை மரங்கள் தெரிந்தன. கல்யாண பந்தி மனம் வீசியது. மணிகள் கோத்த பொன் தாலி சரடு தொங்கியது. மணக்கும் பட்டுப்புடவையில் என் மனைவியாய் சுகந்தாவின் அழகு உருவம் பளிச்சிட்டது. இந்த உணர்வு குவிப்பு அனைத்துமே கண்களில் ஆனந்த கண்ணீராக அரும்பி தத்தளித்தது. சந்தோஷம்தானே ராம்ஜி? சாதாரண சந்தோஷமா? இங்க பார் கண்ணம்மா, கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் டார்லிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சா சுகந்தா? டேட் இன்னும் பிக்ஸ் ஆகல. மேரேஜ் அநேகமா செப்டம்பர் மாதம் தான் இருக்கும். ஆனா நிச்சயதார்த்தம் நெக்ஸ்ட் வீக். வரதட்சணை எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சது ராம்ஜி. உங்க அப்பா போட்டு வச்சிருந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்சிருச்சா, மேல ஆயிடுச்சா? ரொம்ப மேல ஆயிடுச்சு. என்னோட பணம் வேற 3000 தரேன்னு ஒத்துண்டு இருக்கேன். குடு குடு, பாவம் உங்க அப்பா. அவரும் எவ்வளவுதான் சமாளிப்பாரு? அப்பாவுக்காக கிடையாது, எங்க கௌசிக்காக. கௌசிக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் நீ குடு, உனக்கு நான் தரேன். சரி, உங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் வரலாமா? நீங்க வராமலா ராம்ஜி?
முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான். ரைட். அப்ப இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓஎஸ். சரி, வச்சிரட்டுமா? ஓஎஸ். ரிசீவரை வைத்தேன். பெரும் தேக்கம் திறந்து விடப்பட்டு விட்டது. ஓர் இரும்பு கதவு உடைந்து வீழ்ந்து விட்டது. இனி தமிழரசியின் திருமணம் என்ற சிறிய கதவுதான். அதுவும் வீழ்ந்து விட்டால் இனி எங்கள் சாம்ராஜ்யம்தான், எங்கள் ஆட்சிதான். 24 மணி நேரமும் எங்கள் காதல் களியாட்டம்தான். மிஸ்டர் வைத்தியலிங்கம், உரத்த குரலில் நான் கூப்பிட்டேன். அவர் வந்தார். எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். இருக்கா? இருக்கு சார். புத்தம் புது நோட்டா பார்த்து எண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் சார். ஜல்தி. சலவை நோட்டுகளாக வந்த பணத்தை அள்ளி பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு மறு நிமிஷம் ஆபீஸில் இருந்து நான் கிளம்பிவிட்டேன். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.